முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஊக்கத்தொகை 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்வு. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு நாளை ஊக்கத்தொகை வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். விழாவில் நடிகர் விஜய் 10 நிமிடங்கள் உரையாற்ற உள்ளதாக தகவல். மீண்டும் மக்களவை சபாநாயகராக தேர்வாகியுள்ள ஓம் பிர்லாவுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி நேரில் சந்திப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சார்பில் மலர்கொத்து மற்றும் வாழ்த்து மடலை வழங்கினார். மகளிர் உரிமை தொகை பெற மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில் மணமான பெண்களுக்கு பணி மறுத்ததாக வெளியான தகவலுக்கு பாக்ஸ்கான் நிறுவனம் மறுப்பு. அண்மையில் தேர்வானவர்களில் 25 விழுக்காட்டினர் மணமான பெண்கள் என விளக்கம். ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமண்டத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்வுகளின் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் நேர்மையான முறையில் விசாரணை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி. நீட் முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்டில் பள்ளி முதல்வரிடம் விசாரணை. SBI வங்கியில் வினாத்தாள் வைக்கப்பட்டிருந்ததா என ஊழியரிடம் கேள்வி. மக்களவை சபாநாயகருடன் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தேசிய தேர்வு முகமையை கலைக்க வலியுறுத்தி முழக்கம். நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும். மன்னராட்சியை பிரதிபலிப்பதாக கூறி சமாஜ்வாதி MP சௌத்ரி கோரிக்கை. செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதியின் கோரிக்கை நியாயமானது என TKS இளங்கோவன் வரவேற்பு. சரியான கோரிக்கை என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூரும் ஆதரவு. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் ராகுல் காந்தி சந்திப்பு. அரசியல் அழுத்தத்தால் கொண்டுவரப்பட்ட எமர்ஜென்சி குறித்த தீர்மானத்தை சபாநாயகர் தவிர்த்திருக்க வேண்டும் என கருத்து. சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக MLAக்கள் உண்ணாவிரதம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூரில் போராட்டம். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்தித்து முறையிடுகிறது தேமுதிக. அதிமுக MLAக்களின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பிரேமலதா அறிவிப்பு. கன்னியாகுமரியில் முதல் திருமணத்தை மறைத்து 2ஆம் திருமணம் செய்த காவலர். தாலி கட்டிய பின் உண்மை தெரிய வந்ததால் தாக்கிய மணமகள் வீட்டினர். சேலத்தில் நகைச்சீட்டு நடத்தி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. கைதான தொழிலதிபர் சபரி சங்கரின் நகைக்கடையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் சோதனை. கன்னியாகுமரி மாவட்டம் திப்பரப்பு அருகே ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய நாய். கயிறு மூலம் பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்புத்துறை.
கோவையில் வயர்களுடன் திடீரென சாய்ந்த மின் கம்பம். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் கீழே விழுந்த நிலையில் காயத்துடன் உயிர் தப்பினார். மேகாலயாவில் இந்திய எல்லையை கடந்து வங்கதேசத்திற்கு சென்ற யானைகள். யானை தாக்கியதில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. வினாத்தாள் கசிவு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எம்பிக்கள் பதவியேற்பு மற்றும் சபாநாயகர் தேர்வை தொடர்ந்து 2 அவைகளின் கூட்டு அமர்வில் உரையாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றம் சென்றார். அப்போது நாடாளுமன்ற அலுவலர் செங்கோல் ஏந்தியபடி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை இருக்கைக்கு அழைத்துச் சென்றனர். महामहिम राष्ट्रपति जी, இதனைத் தொடர்ந்து கூட்டு அமர்வில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த போதிய வாய்ப்புகளை அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாக கூறினார். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறிய திரௌபதி முர்மு, பிரிவினை அரசியலுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த தீர்வு அவசியம் என்று தெரிவித்தார். हाल ही में कुछ परीक्षा में हुई पेपर लीक की घटनाओं की निष्पक्ष जांच और दोषियों को कड़ी से कड़ी सजा दिलवाने के लिए मेरी सरकार प्रतिबद्ध है. கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இதன் நீட்சியாக தமிழ்நாட்டில் ராணுவ தொழில் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்று கூறினார். मेरी सरकार उत्तर प्रदेश और तमिलनाडु में 2 डिफेंस कॉरिडोर्स भी विकसित कर रही है. நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் இருண்ட காலம் என்று கூறிய குடியரசுத் தலைவர் அது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்றும் தெரிவித்தார்.